ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சன்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி நம்ம பை அண்ட் செல்ஸ் எங்கே போகலாம் அப்படின்றத பற்றி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னோட நாலேஜை நான் இந்த யூடியூப் சேனலில் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது, ஓகேங்களா? நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பையோ செல்லோ என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் இல்லைனா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்களே, அது என்ன சொல்லுதோ, அது எந்த இடத்துல பை சொல்லுதுன்னா பை, செல் சொல்லுதுன்னா செல், ஓகேங்களா? ஸோ நீங்களாக உங்களுக்கு ஓனாக நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு எப்பயுமே கை கொடுக்கும், ஓகேங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக யூரோஎஸ்டி செல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகும் அப்படின்ட்டு நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்களாம் அந்த வீடியோஸ் போய் பார்த்துருங்க. ஸோ சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை இங்கேருந்து செல் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இங்கேருந்து செல் ஆகிடுச்சு, ஓகேங்களா? எகன் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு எகெயின் மேலே போயிட்டு சப்ளைலேருந்து செல் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, 15 மினிட்ஸில் நல்ல சூப்பரான ஒரு கன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்து செல் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ இங்கே நல்லா வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து செல் ஆகிருக்கு. ஸோ நம்ம டிஸ்கால்லையும் வந்து எல்லோரும் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்க்கெட் நல்லா கன்ஃபர்மேஷன் கொடுத்து செல் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து யூரோ ஹிஸ்ட்ரியில் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஒரு பெரிய நியூஸுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டிமாண்ட்ஸு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு நியூஸில் என்ன பண்ணிடுச்சு, மார்க்கெட் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு மூமெண்ட்டை வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸுக்கு முன்னாடி ஸோ டிமாண்டுக்கு வந்துடுச்சு, மார்க்கெட் கீழே டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துட்டு நமக்கு இங்கே இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில், அதாவது மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு செல் ஆகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டிமாண்டுக்கும் மார்க்கெட் வந்து போயிடுச்சு. டிமாண்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த ஹையை எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கலை. டிமாண்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்காமல் நியூஸில் ஒரு பெரிய செல்லிங் வந்து நடந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ இப்போது நமக்கு எங்கெல்லாம் என்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இங்கே இந்த லோ வந்து பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ வந்து இது சோச்சா நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹையை 4 ஹவரில் இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்து சோச் வந்து பண்ணியிருக்கு. அதுவும் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளையில் இருந்து நமக்கு கண்ட்ரோல் எடுத்து கீழே சோச் நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து 4 ஹவரில் தான் வந்து ப்ளே பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு எங்கெல்லாம் வந்து சப்ளை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு சப்ளை. ஸோ நடுவில் இருக்கிற சப்ளைவை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இந்த மஸ்ட்டுன்னு இருக்கிற இந்த சப்ளைக்கு இங்கே கீழே நடுவில் ஒரு சப்ளை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சப்ளை வந்து இன்டியூஸ்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ இன்டியூஸ்மெண்ட் வந்து இங்கே வந்துருச்சு, ஓகேங்களா? இது வந்து இன்டியூஸ்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஐடியமாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது இன்டியூஸ்மெண்ட்டு. ஸோ மஸ்ட்டு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக 50%க்கு மேலே, அதாவது ப்ரீமியமில் இருக்குது, ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ செல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோஸ்டியில் இந்த 2 சப்ளையில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே நியூஸில் ஒரு இம்பேக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு ஒரு சோச்சையும் இந்த டிமாண்டை ஃபெயிலியர் பண்ணிவிட்டு ஒரு சோச்சை கொடுத்துருக்கு. டிமாண்டையும் ஒரே கேண்டலில் ஃபெயிலியர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரே கேண்டலில் ஃபெயிலியர் பண்ணதுக்கு நமக்கு பவர் எங்கேருந்து வந்திருக்கு, 4 ஹவர்லேயே தெரியுது நமக்கு பவர் வந்து இந்த கேண்டலில் இருந்து வந்திருக்கு. ஸோ இங்கே தான் வந்து
பையர்ஸும் செல்லர்ஸும் ஃபைட் பண்ணி வின் பண்ணி செல்லர்ஸ் வின் பண்ணி கீழே வந்து வந்திருக்காங்க. இந்த டிமாண்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு சோச்சும் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இந்த சப்ளைல நமக்கு ஒரு ரீஎன்ட்ரி போகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்குது நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் அந்த டிமாண்டை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த விக்கை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி விக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் கேண்டிலையும் நோட் பண்ணி 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட்டை எடுக்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட்டுன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் வந்து நமக்கு ரீஃபைன்மெண்ட். ஸோ ரீஃபைன்மெண்ட்டை க்ரீன் கலரில் போடுறேன். இப்போ 4 ஹவருக்கு போவோம். ஸோ ரீஃபைன்மெண்ட் எங்கே இருக்குது நல்லா பாருங்கள், விக்கில் தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக விக்கில் அடிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இது வந்து 4 ஹவர்ஸ் சப்ளை கிடையாது இந்த விக்ன்றது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்த பின்னாடி நம்ம 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறத விட 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து இது வந்து ஃப்ளிப்பு. ஓகேங்களா? இதில் கொஞ்சம் ட்ரிக்கியாக நம்ம என்ட்ரு ஆகணும். எப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஆனால் அந்த 5 மினிட் கன்ஃபர்மேஷன் சப்ளைன்றது வந்து 15 மினிட்ஸில் இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே வருது, 5 மினிட் எடுத்துருச்சு. ஓகேங்களா? சாரி, இந்த சப்ளை வந்து எடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் இந்த லோ பிரேக் ஆகிறதுன்றது வந்து டைம் ஃப்ரேம் 5 மினிட், 15 மினிட்ஸ் கிடையாது, 5 மினிட். ஓகேங்களா? 5 மினிட்ல பிரேக் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த லோ வந்து 5 மினிட்ல பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போகிறீங்க. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கிடைக்கிற ஒரு சப்ளை தான் கிடைக்கும் 15 மினிட்ஸில். 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சருக்கு 15 மினிட்ஸில் ஒரு சப்ளை கிடைக்கும். அந்த 15 மினிட்ஸ் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ட்ரியாக போடலாம். ஓகேங்களா? இந்த பொசிஷனுக்கு, அதாவது இந்த ட்ரேடுக்கு இப்படி தான் என்ட்ரு ஆகணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 15 மினிட்ஸில் என்ட்ரி போடலாம். அப்படி ரிஸ்க் வந்து உங்களுக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லைன்னா 5 மினிட்ல இதுக்குள்ளே ஒரு ரீஃபைன்மெண்ட்டை பிடிச்சி, இதுக்குள்ளே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்கும்ல 5 மினிட்ல, அந்த ரீஃபைன்மெண்ட்டை எடுத்து அந்த ரீஃபைன்மெண்ட்டில் ஸ்ட்ரைட்டாக என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? யூரோ ஹிஸ்ட்ரியில் நமக்கு ஃப்ளிப் என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃப்ளிப்பில் தான் நமக்கு வந்து என்ட்ரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மேலே 2 சப்ளை இருக்குது. ஸோ என்னோடய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மேலே 2 சப்ளை தான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ். ஆனால் ஃப்ளிப்பில் நமக்கு இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம ஃப்ளிப்பில் என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? உடனே பிரேக் ஈவன் பண்ணிடணும். பிரேக் ஈவன் க்ரைட்டீரியா க்ரியேட் ஆன பின்னாடி தான் பிரேக் ஈவன் பண்ணணும். நம்ம வந்து இந்த ஃப்ளிப் என்ட்ரியில் ஸ்கேல் படிக்கிறது கூட பெஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸ்கேல் படிக்கலாம், இல்லாட்டி இன்ட்ராடே பண்ணலாம், இல்லைனா உடனே ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம், இல்லை 1:6 1:3 உங்களுக்கு தேவையானதாக இங்கே புக் பண்ணிக்கலாம். இந்த மஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்தால் மட்டும் ஹோல்டு பண்ணலாம். உங்களுக்கு ஹோல்டு பண்ணணும்னு இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்தால் ஹோல்டு பண்ணுங்கள். இல்லைனா இந்த ஃப்ளிப் என்ட்ரிக்கெலாம் வந்தால் நீங்கள் இன்ட்ராடே பண்ணிடணும். 1:3 to 1:6 வந்து நீங்கள் டிபி புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ கோல்டில் நமக்கு லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 SL லாஸ்ட்டு ட்ரேடு. ஓகேங்களா? 1 2 3 SL. ஓகேங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு SL வந்து பிரேக் ஈவன், இந்த SL வந்து பிரேக் ஈவன், இது ஒரு SL தான் நமக்கு வந்து லாஸு. ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரியை நான் லைவாக எடுத்திருக்கேன். அது வந்து இன்றைக்கி ஈவினிங் ஒரு 6 o'clock அது போஸ்ட் பண்ணுறேன். அது சும்மா நாலேஜுக்காக பாருங்கள், லைவாக எடுத்த என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து செஷன்ஸ் பேஸ் பண்ணி என்ட்ரி வந்து போனோம். ஓகேங்களா? செஷன் நம்ம டிஸ்கார்ட்லேயும் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல செல் இருக்குது, தென் இந்த இடத்துல செல் இருக்குன்ட்டு டிஸ்கார்டில் கொடுத்துருந்தோம். எனக்கு வந்து இந்த இடத்துல வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் வந்து கிடைக்கல. இந்த இடத்துல எதை பேஸ் பண்ணி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்கை வந்து ஸ்வீப் பண்ணிருந்துச்சு. ஸ்வீப் பண்ணிவிட்டு ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு நியூயார்க்கோட லோ வந்து ஹண்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே ஒரு சப்ளை, நமக்கு நல்ல ஒரு சப்ளை க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, லண்டன் அண்ட் ஏஷியனை
நியூயார்க் வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த சப்ளை வேலிடாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் டிஸ்கார்டில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல அந்த ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு நமக்கு இந்த லோவில் நல்லா வந்து டிபி வந்து கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு இங்கே மிட்டிகேஷன் பண்ணதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி நமக்கு வந்து கிடைக்கும்ல, அந்த கன்ஃபர்மேஷன் அது வந்து 5 மினிட்ஸில் பார்த்துடலாம். ஸோ இது ஹையே, ஸோ மார்க்கெட் வந்து இங்கே லோ கொடுத்துருச்சு. ஸோ ஓவராலாக ஃபுல்லாக லோலாம் ஹண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது எல்லாமே லிக்விடிட்டி நமக்கு. ஸோ இதெல்லாம் லிக்விடிட்டி, மேலே ஒரு சப்ளை, ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் சப்ளை. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எகெயின் வந்து கன்ஃபர்மேஷன் இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல செல் வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடச்சிது 1 மினிட்ல. ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளைக்கு என்ன பண்ணோம், ஸோ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இன்றைக்கி ஈவினிங் வந்து போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கு இங்கே வந்து சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வேறு எங்கேயுமே நமக்கு வந்து சப்ளை இல்லை. நல்லா பாருங்கள், எல்லா சப்ளையும் வந்து மிட்டிகேஷன் இதெல்லாம் லிக்விடிட்டி. ஸோ இந்த சப்ளை வந்து நமக்கு இருந்துச்சு. ஸோ எஸ்எல் வந்து நம்ம எப்பயுமே சொல்கிறது, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருங்கன்ட்டு எஸ்எல் சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் வந்து மிட்டிகேஷன் பண்ணிச்சு. நல்லா மார்க்கெட் வந்து ஒரு செல் போச்சு. நம்மளோட டிபி எங்கே வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:10 வச்சுருந்தோம். ஓவராலாக 1:10 வச்சுருந்தோம். ஸோ நமக்கு வந்து பிரேக் ஈவன் எது வந்து வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ வந்து பிரேக் ஈவனாக வச்சுருந்தோம். ஸோ ஓவராலாக இந்த இடத்துல பிரேக் ஈவன் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல பிரேக் ஈவன் ஹிட் ஆகிடுச்சு. நமக்கு இங்கே 2 சப்ளை பெண்டிங்கில் இருந்துச்சு. இங்கே ஒரு சப்ளை, தென் இங்கே ஒரு சப்ளை பெண்டிங்கில் இருந்தனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த சப்ளைவை எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்துட்டும் போகலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல பிரேக் ஈவனை வந்து செமி பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். அதாவது இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஓகேங்களா. இந்த மாதிரி பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ஓவராலாக மிட் நைட் ஒரு 1 o'clock சம்திங் நமக்கு வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இங்கே மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ என்னால் வந்து ஃபுல் பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணிவிட்டு நான் வந்து தூங்க போயிட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த லோலாம் எடுத்துருச்சு. இந்த லோ எடுக்கும்போதே நம்ம வந்து இதை பிரேக் ஈவன் பண்ணிடணும். ஸோ மார்க்கெட் இந்த லோலாம் எடுத்துகிட்டு நமக்கு என்ன பண்ணிடுச்சு, மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ ஒரு மினிமம் லாஸ் தான், $10 வந்து லாஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தோம், இன்னும் சப்ளை கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் கன்ஃபர்மேஷன் நம்ம என்ட்ரி வந்து போயிருந்தோம். டைரக்ட் என்ட்ரி கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்மளால் டைரக்ட் என்ட்ரி போக முடியும். ஆனால் இருந்தாலும் டைரக்ட் என்ட்ரி போகலை. ஸோ இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி போகாமல் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனில் டைரக்ட் என்ட்ரி போட்டுருந்தோம். இந்த கன்ஃபர்மேஷனில் டைரக்ட் என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நியூஸ் டைமில் மார்க்கெட் வந்து மேலே ஹிட் பண்ணிட்டான். ஓகேங்களா. ஸோ நமக்கு ஒரு லாஸு 2 பிரேக் ஈவன். ஓகேங்களா. ஸோ சின்ன லாஸ் தான், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் நமக்கு நியூயார்க்கோட டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஹண்ட்டு. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி ஸ்வீப்பு. ஓகேங்களா. இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி அடிச்சுட்டு மேலேயும் அடிச்சுட்டு கீழே இப்போ வந்திருக்கான். ஓகேங்களா. ஸோ இப்போது நமக்கு வந்து கோல்டோட ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குது. அப்போது நம்ம 5 மினிட்ல போய் பார்த்தோம்னா நமக்கு இந்த சப்ளை கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஓவராலாக சப்ளை வந்து கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 1 மினிட்ல நம்ம என்ட்ரி வந்து போக போகிறோம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்த ஸ்வீப் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஹையை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு 1 மினிட்ல இங்கே பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல உடனே என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, நல்லா வந்து செல் வந்து போயிருக்கு. செல் போயிட்டு இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலையும் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறது பெட்டர் தான். ஓகேங்களா. ஸோ
இங்கே கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறது ரொம்பவே பெட்டர். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து போகலாம். ஸோ 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து போகலாம். நான் வந்து இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். இதுவும் எனக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆச்சுன்னா எனக்கு நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, மினிமம் எஸ்எல் தான். ஸோ டிபி எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் வந்து டிபி வச்சுருக்கேன். ஓவராலாக 1:11.4 வருது. ஓகேங்களா, ஓகே. கோல்டோட என்ட்ரி இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஆனால் 15 மினிட்ஸில் நமக்கு இன்னும் 2 சப்ளை வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையும் மஸ்ட்டு. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்குங்க. ஆல் டைம் ஹையில் ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஓவராலாக கோல்டு பை ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சப்ளைலாம் ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா, எல்லாத்துலேயுமே வந்து இப்போ இருக்க எல்லாத்துலேயும் கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா, ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து நமக்கு பிரேக் ஈவன். யூஎஸ்டி ஜேபிஒயும் நமக்கு பிரேக் ஈவன். ஸோ இதில் வந்து நம்ம என்ட்ரி போயிருந்தோம், டிஸ்காலையும் கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ 4 ஹவர்னுடைய எக்ஸ்ட்ரீம் சப்ளைல இருக்குது. இப்போ இந்த சப்ளையில் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம நல்லா ஹோல்டு பண்ண முடியும். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீம் சப்ளைல ரீஃபைன்மெண்ட்டில் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் நமக்கு ஒரு சப்ளை எடுத்து கண்ட்ரோல் எடுத்த ஒரு சப்ளையில் இப்போ மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. 4 ஹவருக்குள்ளே இருக்கிற 15 மினிட்ஸில் உள்ளே போயிருக்கு. ஸோ 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட்டு உள்ளே போயிருக்கு. நம்ம 5 மினிட்ல போகிறோம். ஸோ 5 மினிட்டோட லோவும் 15 மினிட்டோட லோவும் ஈவனாக இருக்குது, சேம் தான், ரெண்டும் ஒன்று தான். அப்படின்றப்போ நம்ம 15 மினிட்ஸே நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். யூஎஸ்டி ஜேபியில் 15 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணும் கன்ஃபர்மேஷன் பார்த்து. நமக்கு வந்து இந்த லோ பிரேக் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் நமக்கு என்ட்ரி. இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி பிரேக் ஆகிடுச்சுன்னா இன்டியூஸ்மெண்ட்டை பார்த்து நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து நம்ம செல் அடிக்க போகிறோம். இதை ஹோல்டு பண்ணலாம். யூஎஸ்டி ஜேபியை ஒரு பெரிய செல்லிங்கை ஹோல்டு பண்ண முடியும், நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுவும் நமக்கு இந்த சப்ளையில் செல் நம்ம பார்த்தோம், இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ 1 ஹவரில் யூஎஸ்டி கேடில் மேலே வந்து ஒரு சப்ளை இருக்குது 1 ஹவரில். இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் போக போகிறோம். ஸோ ஜிபிபி யூஎஸ்டி. ஓகேங்களா, ஸோ இது கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ சிம்பிள் தான். ஜிபிபி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் வந்து ஒரு பிஒய்ஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, 2 டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும், ஸோ இந்த 2 டிமாண்டில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டிமாண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு டிமாண்டில் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ செகண்ட் டிமாண்டில் கன்ஃபர்மேஷன், ஆக்சுவலாக செகண்ட் டிமாண்ட் வந்து இன்னும் வந்து ரீச் பண்ணலை. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே இருக்கக்கூடிய இங்கே இருக்க இந்த சப்ளைவும் ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னொரு சப்ளைவும், அதாவது 1 ஹவரில். ஸோ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் வந்து கண்ட்ரோல் எடுக்கும். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு மேலேருந்து செல் தானே நடக்கணும். ஸோ அந்த செல்லிங் வந்து நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி நம்ம இந்த சப்ளைவும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளைவும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளை வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, நமக்கு இந்த 2 சப்ளைக்கும் வரல. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் வந்து கீழே செல் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம செல் போகலாமா பை போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பை தான் போகணும். ஓகேங்களா, ஏன்னா வந்து 4 ஹவரில் ட்ரெண்ட் வந்து பையில் தான் இருக்குது. ஓவராலாக நமக்கு இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிலாம் மார்க்கெட்டை எடுத்துருச்சு. ஸோ இந்த டிமாண்டை வந்து ஃபெயிலியர் பண்ணிடுச்சு, இதை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வேலிடில் தான் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளைவும் வேலிடில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ 4 ஹவர் டிமாண்டை வந்து என்ன பண்ணியிருக்கு, இன்னும் மிட்டிகேஷன் பண்ணலை. ஸோ நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் மிட்டிகேஷன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஃபேர் வேல்யூ கேப் மிட்டிகேஷன் பண்ணியிருக்கு.
ஸோ நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு இந்த டிமாண்ட் எடுத்தா மட்டும் தான் நம்ம பை போகணும். ஸோ இந்த செல்லெல்லாம் வந்து ஸோ இந்த சப்ளை வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஆனா நம்ம வந்து பை தான் போகணும், செல் போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து டிமாண்ட் வந்து மிட்டிகேஷன் பண்ணணும். ஃபேர் வேல்யூ கேப் மிட்டிகேஷன் பண்ணி நம்ம வந்து பை வந்து போக போகிறது கிடையாது. ஸோ டிமாண்ட் மிட்டிகேஷன் பண்ணணும். இன்கேஸ் ஃபேர் வேல்யூ கேப்பில் இப்போது ரீசன்ட் டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்து நமக்கு ஃபேர் வேல்யூ கேப்லேயே என்ட்ரி எடுத்துகிட்டு போகுது. அதாவது நமக்கு டிமாண்டுக்கு வராமல், சப்ளைனா சப்ளை, டிமாண்ட்னா டிமாண்ட், அந்த டிமாண்டு சப்ளைக்கு வராமல் நமக்கு ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து மார்க்கெட் திரும்பி போகிற சினாரியோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை எடுத்தனால நம்ம இந்த ஹையை சோச்சா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹையை வந்து நம்ம சோச்சா வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ 1 ஹவருக்கு போயிடலாம். இதில் இன்னொரு விஷயம், ஸோ நமக்கு நியூஸ் டைமில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு பெரிய செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? நியூயார்க் வந்து என்ன பண்ணியிருக்கான், லண்டனை ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ நியூயார்க் லண்டனை ஸ்வீப் பண்ணிவிட்டு லோவையும் எடுத்துட்டான். ஜிபிபி யூஎஸ்டி கரன்சி பேர். ஓகேங்களா? எடுத்துட்டான். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் மிட்டிகேஷன் பண்ணியிருக்கு. ஆனால் டிமாண்ட் வந்து மிட்டிகேஷன் பண்ணலை. டிமாண்ட் கண்ட்ரோல் இல்லை இப்போ. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து இருக்குது, செல்லிங்க்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் டைமிங்கில் நடந்த ஸ்வீப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ளைவாக எடுக்க போகிறோம். ஸோ மார்க்கெட் இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கு. நம்ம இதை ஃபுல்லாகவே சப்ளைவாக எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம டைரக்ட் என்ட்ரி போக போகிறது கிடையாது. ஸோ இது 4 ஹவரில் என்னவா இருக்குது, விக்காக இருக்குது. ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த விக்கை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 1 ஹவரில் நம்ம சப்ளைவாக எடுத்தாச்சு. ஸோ செஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நம்ம 15 மினிட்ஸ் போகிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு பார்க்கும்போது நல்லா கிளியராக தெரியுது. லண்டன் வந்து மேலே வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு நியூயார்க் வந்து கண்ட்ரோல் பண்ணி லண்டனை லோவாக அடிச்சிட்டான். தென் ஏஷியனோட லோவாக அடிச்சிட்டான். ஓவரால் லிக்விடிட்டியை அடிச்சிட்டான் ஃபுல்லாகவே. இந்த மூமெண்ட் யாருனால் நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்கால் நடத்தியிருக்கான். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு நல்லா புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்கான். ஸோ இந்த சப்ளையில் வந்து கண்டிப்பாக பவர் இருக்கும். ஓகேங்களா? இந்த சப்ளையில் கண்டிப்பாக பவர் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 15 மினிட்ஸில் இந்த சப்ளை எடுத்துக்கங்க. ஸோ ஓவராலாக 15 மினிட்ஸ் வந்து முன்னாடியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த 15 மினிட்ஸு இப்படி உள்ளே இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்படி உள்ளே இருக்குன்றப்போ நம்ம மார்க்கெட் 1 ஹவர் மார்க்கெட் இப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ல நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதுவே ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நம்ம 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபைன்மெண்ட்டு முன்னாடியே இருக்குது. அந்த பிகினிங் பாயிண்ட்டே ரீஃபைன்மெண்ட். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க்கெட் உள்ளே வந்துட்டான்னா 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து சப்ளையில் என்ட்ரியை போட்டு டிபிஐ புக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சப்ளையில் என்ட்ரி எடுத்து டிபி புக் பண்ணலாம். ஸோ டிபி எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து போகணும். இப்போ நான் போடுறது அப்படி போட்டுறக்கூடாது. ஸோ டிபி எங்கே வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விடிட்டி இருக்குல்ல, இங்கே வந்து வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை விட பெஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டு, இந்த டிமாண்டில் வைக்கிறது அதோட பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஜிபிபியூஎஸ்டியில் ஒரு என்ட்ரி வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம செல் அடிக்கிறோம், இங்கே புக் பண்ணுறோம். இந்த டிமாண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் பார்த்து பை அடிக்க போகிறோம். இந்த டாப் வரைக்கும், அதாவது இந்த ஹை வரைக்கும் புக் பண்ண போகிறோம். அப்படி இல்லை மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு, இந்த லோவை வந்து எடுக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லோவை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்க போகிறோம்.
மார்க்கெட் இங்கே வந்து செல் கொடுத்து நமக்கு டிபியே கொடுத்துருச்சு. ஸோ நமக்கு டிமாண்டில் வந்து ரியாக்ஷன் பண்ணுறான், சோச் பண்ணுறான். அப்படின்றப்போ ரியாக்ஷன் பண்ணதுக்கு ஃப்ளிப் இருக்கும். ஃப்ளிப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செல் அடித்து ப்ரீவியஸ் லோ கீழே போகக்கூடாது, ப்ரீவியஸ் லோவில் நம்ம டிபியை வந்து புக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நமக்கு சோச் பண்ணாலும் என்ட்ரி இருக்குது. இப்போ மேலே வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன், அதாவது 15 மினிட்ஸில் நமக்கு சப்ளையில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி இருக்குது. இந்த டிமாண்ட் கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? பிரேக் ஈவன் நம்ம சினாரியோ கிரியேட் ஆன உடனே பிரேக் ஈவன் மூவ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். நம்ம கேபிட்டல் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வீடியோ இதோட முடியுது. ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பிரேக்கர் பிளாக்ல என்ட்ரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இந்த பிரேக்கர் பிளாக்ல என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து 1 ஹவரில் ஒரு சப்ளையும் 4 ஹவரில் ஒரு சப்ளையும் கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்னது என்னென்னா, இந்த 4 ஹவர் சப்ளை மேக்ஸிமம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு, அதாவது 4 ஹவர் சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, 4 ஹவர் சப்ளையை ஸ்வீப் பண்ணியிருக்கு, ஃபெயிலியர் இன்னும் பண்ணலை. ஸோ 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இன்னும் ஃபெயிலியர் பண்ணலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு யூஎஸ்டி கேரில் எந்த மூவும் பண்ண வேணான்றது என்னோடய சஜஷன். இந்த 1 ஹவர் சப்ளை மேலே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு நம்ம செல் போகிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் இங்கே பார்த்தீங்கன்னா நியூஸ் டைமிங்கில் நமக்கு 15 மினிட்ஸில் சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு, ரீஃபைன்மெண்ட் சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. ஸோ நியூஸ் டைமிங்கில் நமக்கு வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரேடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நியூஸ் டைமில் நமக்கு இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு ரீஃபைன்மெண்ட் பார்க்கலாம். ரீஃபைன்மெண்ட்டும் இருக்குது, ஒரு நல்ல ரீஃபைன்மெண்ட் இருக்குது. இது யாருனால, இது வந்து நியூயார்க் டைம் ஃப்ரேமில் நடந்திருக்கு. லண்டனோட லோ எடுத்து ஹை வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா? டபுள் சைடு ஸ்வீப் ஆன் த லிக்விடிட்டி டபுள் சைடு வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் நம்ம இந்த ட்ரேட் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்துருக்கோம். அதாவது செஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து இல்லை என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து 1:3 தாண்டணும். ஒரு ட்ரேடும் 1:3 தாண்டணும். நமக்கு இதில் வந்து டைரெக்டாக என்ட்ரி போனாலே எஸ்எல் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே கொஞ்சம், ஓகேங்களா, கொஞ்சம் கீழே வச்சு நம்ம இப்படி பார்த்தாலே 1:4 கிட்ட வருது. ஓகேங்களா? ஆனால் நம்ம இப்படி என்ட்ரி போகிறது கிடையாது. ஸோ இங்கே நம்மளோட எதிர்பார்ப்பு எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 5 மினிட் ரீஃபைன்மெண்ட். இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் உள்ளே வரணும். இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் உள்ளே வந்துட்டதுக்கு அப்புறமா 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், 1 மினிட்ல டிமாண்டை எடுக்கிறோம், இங்கே வந்து புக் பண்ண போகிறோம். ஸோ ஓவராலாக 1:10 தாண்டிடும் நமக்கு. ஓகேங்களா? ட்ரேடை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ ஒரு ரிஸ்க் டேக்கராக இருக்கிறீங்க அப்படின்றப்போ பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு இந்த சப்ளை வரைக்கும் கூட மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நான் வந்து வீடியோ வந்து சொல்கிறேன், ஆனால் கரண்ட் ப்ரைஸு மார்க்கெட் கரண்ட் ப்ரைஸில் ரன்னிங்கில் இருக்கும்போது இல்லை வந்து என்ட்ரி வந்து எடுக்கும்போது நான் சொல்கிற பிளான் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா நான் சொல்கிறது இப்போ நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணுற டைமுக்கும் நீங்கள் என்ட்ரி போகும்போது அப்போ மார்க்கெட்டோட கண்டிஷனும் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரும் மாறி இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். வேறு லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கலாம், ஸ்வீப் பண்ணியிருக்கலாம், இல்லை ஹண்ட் பண்ணுறது கூட வரலாம். ஓகேங்களா? நான் சொல்கிறத வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் அந்த இடத்துல என்ன நடக்குது, யார் உள்ளே வராங்க, யார் வெளியே போகிறாங்க, இந்த இடத்துல இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் வந்து வீடியோ சொல்லிடுவேன்,
இப்போ இருக்கிற மார்க்கெட்டை பார்த்துட்டு நான் இந்த இடத்துல பை ஆகலாம், இந்த இடத்துல செல். எனக்கே வந்து இப்போ தெரியாது இந்த இடத்துல பை ஆக போகுது, இந்த இடத்துல தான் செல் ஆக போகுது அப்படின்னு எனக்கும் தெரியாது. ஸோ அந்த இடத்துல ட்ரிகர் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது என்ன நடக்குது, அங்கே என்ன இருக்குது, என்ன லிக்விடிட்டி இருக்குது, என்ன சப்ளை இருக்குது, எந்த இடத்துல போனால் பிரேக் ஈவன், அந்த லோவை எடுத்தால் பிரேக் ஈவன் லோவை எடுத்தால் பிரேக் ஈவன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அந்த லோ எடுத்துட்டு அந்த லோவுக்கு மேலே எகைன் இன்னொரு சப்ளை வந்து பிரேக் ஈவன் இடத்துல இன்னொரு சப்ளை இருக்கா, அது ரீடெஸ்ட் அடிக்குமா, அதுக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்கா, லிக்விடிட்டி இருக்கா, டைமிங் என்ன, நைட் டைமா இல்லை செஷன்ஸ் இல்லாத டைமா, செஷன்ஸ் இருக்கிற டைமா, லிக்விடிட்டி எடுக்க போகிறாங்களா, பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி. இப்போ செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பை சைட் லிக்விடிட்டி எடுக்கிற அந்த பை சைட் லிக்விடிட்டின்றது நம்மளோட என்ட்ரி எடுத்ததுக்கு மேலே இருக்கா, எஸ்எலுக்கு மேலே இருக்கா, இல்லை என்ட்ரிக்கு கீழே இருக்கா அப்படின்றத கரண்ட் மார்க்கெட்டில் தான் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு ஐடியா மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். லைவாக நீங்கள் தான் வந்து என்ட்ரி எடுக்கும்போது லைவாக அது பார்க்கும்போது அது யூஸ் ஆகாது. லைவாக நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்படின்றப்ப தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ட்ரிஸ் எடுக்கணும், நான் சொல்கிறது ஏற்றுக்கணும். இப்போ வந்து ஒரு நாலேஜ், இப்படிலாம் நம்ம பார்க்கலாம், இப்படி இருந்தால் நம்ம எப்படி பார்க்கலாம், இந்த மாதிரியும் நமக்கு ஐடியா. இப்போ செல் போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் ஒரு சின்ன பையும் போக முடியுமா, இப்படி போகலாமா அப்படின்றத நீங்கள் வந்து நான் என்னோடய நாலேஜ் வந்து சொல்லும் போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோ. ஆனால் நீங்கள் டைரெக்டாக என்ட்ரி போகும்போது அது மேக்ஸிமம் எஸ்எல் தான் அடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸில் என்ன நடந்திருக்குன்றதை பார்த்துட்டு தான் நம்மளால் என்ட்ரி வந்து போக முடியும். அதான் வந்து ஒரு நல்ல வந்து ப்ரொசீஜர். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கரன்சி பேர்ஸ் அனலைஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளில் இருக்குது. ஸோ பை பண்ணுறன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னோடய டிஸ்கார்டில் டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 வித்து 1 year டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட கிடைக்குது. ரெக்கார்டிங் கோர்ஸுக்கும் டிஸ்கார்ட் இருக்குது, லைவ் கோர்ஸும் இருக்குது. லைவ் கோர்ஸும் எடுத்திங்கனாலும் அதுக்கும் டிஸ்கார்ட், ரெண்டும் ஈவன் தான், ரெண்டுமே ஒரே டிஸ்கார்ட் சப்போர்ட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் கோர்ஸாக இருக்கும். லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவ் ஸ்கைப்பில் கொடுப்பேன், ஸ்கைப்பில் வந்து நான் லைவில் எடுப்பேன். ஸோ இது ரெண்டில் எதை எடுத்தாலும் சேம் டிஸ்கார்டு தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock, ஆவரேஜ் 6 o'clock வந்து நான் கோல்டு என்ட்ரி எடுத்ததை லைவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா சிம்பிளாக ஒரு நாலேஜுக்காக அந்த வீடியோ வந்து சும்மா பார்த்துருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உடனே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.